ஓம் சாந்தி. சுய மரியாதை எண் 86. நான் பகவான் உடன் பாகம் புரியும் பாக்கியவான் ஆத்துமா. 17/3/82. பகவானுடன் பிக்னிக் செய்கிறோம் எனில் எவ்வளவு பெரிய பாக்கியம். பகவானுடன் சாப்பிடுகிறோம், பகவானுடன் விளையாடுகிறோம், பகவானுடன் சந்தோஷமாக இருக்கிறோம். நமது பாக்கிய ரேகை நீளமானது. 21 பிறவிக்கு உத்தரவாதம் உள்ளது. அதன்பின் கூட அவ்வளவு துக்கம் இருக்காது. கல்பத்தில் 3/4 பாகம் சுகமுடையது. இந்த இறுதி பிறவியிலும் கூட அதி துக்க பட்டியலில் நாம் இல்லை. இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து சதா மகிழ்வோடு இருங்கள். சுய மரியாதை எண் 87. 3/4/82. நான் தந்தையின் நினைவு, சேவை இவற்றின் மூலம் பதம் மடங்கு வருமானம் செய்யும் பதமாபதம் பாக்கியவான் ஆத்துமா. 3/4/82. ஓய்வாக அமர்ந்தபடியே பாபாவை நினைப்பதால் வருமானம் சேர்ந்து கொண்டே இருக்கும். மனம் மூலம் நிறைய வருமானம் சேர்த்த முடியும். ஓடி ஓடி சேவை செய்வது மனதை மகிழ்வூட்டுவதாகும். மாற்றம் விரும்புகிறார்கள். சேவை செய்வதும் ஒரு மாற்றமே. வருமானம் சேர்த்த சாதனம் மிக எளிது. ஒரு நொடியில் பதம் சேமிக்க முடியும். நினைவு மூலம் அழிவற்ற வருமானம் ஈட்டுவதில் பிஸி ஆகுங்கள். சுய மரியாதை எண் 88. நான் சிரேஷ்ட பாக்கியவான் ஆத்துமா. 21/4/83. பாக்கியத்தை அளிக்கும் வள்ளல் பாபா ஆஸ்தியாக சிரேஷ்ட பாக்கியத்தை தருகிறார். பாக்கிய விதாதா பாபா மற்றும் பாக்கியம், இந்த இரண்டின் நினைவு தேவை. சிரேஷ்ட பாக்கியத்தின் ஸ்மிருதி இருக்கும்போதே மற்றவர்களுக்கும் பாக்கியத்தை அளிக்கும் உற்சாகம், ஆர்வம் இருக்கும். எங்கு பாக்கியம் இருக்கிறதோ அங்கு எல்லாமே இருக்கும். பொருட்களை தானம் தருவதால் யாரும் திருப்தி அடைய மாட்டார்கள். பாக்கியத்தை தானம் அளியுங்கள். சிரேஷ்ட பாக்கியத்தின் ஸ்மிருதி இருந்தால் சர்வ பிராப்தியின் ஸ்மிருதி இருக்கும். தானம் தராத நாள் ஒன்று கூட இருக்கக்கூடாது.
14:1-84. பாக்கியமாக பகவானே கிடைத்துவிட்டார். இதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? உலகில் இருப்பவர்களேயே பெரிய பாக்கியவான் ஆத்மா நாம்தான். ஆத்மா எனக் கூறும்போது தலைகீழான போதை இருக்காது. ஆத்ம அபிமானி ஆவதால் ஈஸ்வரிய போதை இருக்கும். 1:5-84. பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாபா நம்மை அவருடையவராக ஆக்கிக் கொண்டதே பெரிய பாக்கியமாகும். இந்த சிரேஷ்ட பாக்கியத்தின் போதை குஷி இருக்கட்டும். இந்த ஆன்மீக போதை சதா இருக்க வேண்டும். அப்போதே பழைய உலகின் கவர்ச்சியினை மறக்க முடியும். மறப்பதற்காக முயற்சி செய்ய தேவையிராது. ஆத்ம அபிமானி ஆகிவிடுவீர்கள். நான் சிரேஷ்ட ஆத்துமா, நான் சிரேஷ்டமான பாபாவுனுடையவன், நான் சிரேஷ்ட பாக்கியவான். இந்த வரதானம் சதா கூடவே இருக்கட்டும். சமயம், சங்கல்பம், உள் உணர்வு, செயல் எல்லாமே சிரேஷ்டமாக இருந்து விடும்போது உங்களை பார்த்து அநேக ஆத்மாக்கள் சிரேஷ்டம் ஆவதற்காக சுப ஆசை அவர்களுக்கும் வரும். இதன் மூலம் சேவை ஆகிவிடும். 1:3-86. வரதான பூமிக்கு வருவதுதான் மகான் பாக்கியம். சிரேஷ்ட வழியே பாக்கியத்தை வரையும் எழுதுகோல் ஆகும். பாக்கிய ரேகையை வரைந்து கொள்ளும் சமயம் முழு கல்பத்தில் இதுவே. அப்படிப்பட்ட சமயத்தில் வரதான பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். தரும் வள்ளல் தந்து கொண்டே இருக்கும்போது பெறுபவர் ஏன் களைப்படைய வேண்டும்? பாபா நினைவே நம்மை சிரேஷ்டம் ஆக்கும். பாபா நினைப்பது, பாபாவை நினைப்பது எனில் தூய்மை ஆவதாகும். பிறவி பிறவிக்கான சம்பந்தம் எனில் பாபாவை நினைப்பதில் சிரமம் என்ன? ஸ்நேகம் சம்பந்தம் மூலம் நினைவு செய்யுங்கள். ஸ்நேகம் இருந்தால் நினைவும் இருக்கும். மறக்க முயன்றாலும் மறக்க முடியாது. சுய மரியாதை எண் 88. நான் சிரேஷ்ட பாக்கியவான் ஆத்மா தொடர்ச்சி. 1:10-87. பாபாவுடையவர் ஆகிவிட்டால் முழு அதிகாரம் பெற வேண்டியது குழந்தைகளின் முதல் காரியம் ஆகும். முழு அதிகாரம் பெறுவதே சம்பன்னம் ஆவதாகும்.
பாக்கியத்தை அளிக்கும் பாபா பாக்கியத்தை வழங்கும்போது பாக்கியத்தை எடுக்க வேண்டும். கொஞ்சத்திலேயே திருப்தி அடைந்துவிடக்கூடாது. நாம் கல்பகல்பம் அதிகாரி ஆத்துமா. இந்த ஸ்மிருதி நம்மை சக்திசாலி ஆக்கி முன்னே கொண்டு செல்லும். என்னவெல்லாம் பிராப்தியாக பெறுகிறோமோ அது அழிவற்றது, சதா காலத்திற்கானது. இந்த நிச்சயம் மற்றும் போதை இவைகளின் ஆதாரத்தில் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருங்கள். 27/11/87. பாக்கியத்தை தருவதற்காக பாக்கிய விதாதா பாபா இச்சமயம் வந்துள்ளார். எவ்வளவு தேவையோ அவ்வளவு பாக்கியத்தை இப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ள முடியும். அனைவருக்குமே இந்த அதிகாரம் உள்ளது. இப்பொழுது இல்லையெனில் எப்பொழுதும் இல்லை. ஒவ்வொரு அடியிலும் பாக்கிய ரேகையை வரைந்து கொள்ளும் எழுதுகோலை பாபா அனைவருக்கும் கொடுத்து உள்ளார். 2/1/90. துக்க உலகில் இருந்து விலகி பாபாவுக்கு அன்பானவராக ஆகிவிட்டோம். சேவைக்காக குடும்பத்தில் இருந்தாலும் கமல மலர் போல இருக்கிறீர்கள். விலகி இருக்கும் அளவு தானாக பாபாவின் அன்பு அனுபவம் ஆகும். பரமாத்மா நிழலில் உள்ளவரை யார் என்ன செய்ய முடியும்? 36 வகை உணவு கிடைக்காவிட்டாலும் கட்டாயம் காய்ந்த ரொட்டியாவது கிடைக்கும். உறுதி செய்யப்பட்ட இந்த உத்தரவாதத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு கவலை எதற்கு? நீங்கள் பட்டினியில் வாடமாட்டீர்கள். அன்பு இருந்தால் காய்ந்த ரொட்டியும் 36 வகை உணவாக அனுபவம் ஆகும். தனது நெற்றியில் பாக்கிய ரேகை இருப்பதை பாருங்கள். இந்த ஈஸ்வரிய பாக்கியத்தின் முன்பு பணம் காசு ஒன்றுமே இல்லை. அது உங்களை தேடி வரும். பாபா ஆத்மா அழிவற்றது எனில் பிராப்தியும் அழிவற்றதாக இருக்கட்டும். 1/3/90. மற்றவரை முன் வைப்பவர் தானாகவே முன்னுக்கு வருகிறார். மற்றவரை முன் வைப்பதால் புண்ணிய கணக்கு சேமிப்பாகிறது. பிரம்மா பாபா குழந்தைகளை முன்வைத்து சுயம் முதுகெலும்பாக செயல்பட்டார். தந்தையை பின்பற்றுங்கள். இங்கே தந்தையை பின்பற்றும் அளவு அங்கு உலக ராஜ்ய சிம்மாசனத்தில் வரிசைப்படி இடம் பெறுவர்.
சமீபத்தின் நினைவு இருக்கும் அளவு இயல்பாகவே போதை நிச்சயம் இருக்கும். அநேக முறை பாபாவுக்கு துணையாக இருந்துள்ளோம், இருக்கிறோம், இருப்போம். குழந்தைகளின் அவிநாசி முயற்சியை பார்த்து பாப் தாதா குஷி அடைகிறார். சதா நிரந்தர் நேச்சுரல் புருஷார்த் இருக்கட்டும். 7/3/90. குழந்தை வேண்டும், செல்வம் வேண்டும், ஆயுள் நீடிக்க வேண்டும் என மனிதர்கள் பாபாவிடமும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய நம்மிடமும் கேட்கிறார்கள். நமக்கு பாக்கியத்தை தருபவரே பாபா. நாம் பாபாவிடம் கேட்பதை முடித்து விட்டோம். கேட்பதற்கான சங்கல்பம் நமக்கு வருவதில்லை. ஞானி ஆத்மா ஆகிவிட்டோம். பலவீனரை பாபா பக்தர் என்கிறார். ஞானம் நிறைந்தவர் எனில் புத்திவான், ஆசை என்னவென்று அறியாதவர். கேட்காமலே எல்லாம் கிடைத்து விடுகிறது. ஆத்மாவில் என்ன பதிவாகி இருக்கிறதோ அதுவே வெளிப்படுகிறது. பிராமண பிறவி குஷி ஊஞ்சலில் கிடைத்துள்ளது. குஷி ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே செல்வீர்கள். கர்ம பந்தனம், கர்ம சுமை கணக்கு இருக்கலாம். நீங்கள் கணக்கை நேர் செய்யக்கூடியவர்கள். கணக்கு நேராகிவிட்டால் குஷி ஏற்படுகிறது. 7/3/90. பாப் தாதா ஒவ்வொரு ரத்தனத்தையும் பொறுக்கி எடுத்து பிராமண பரிவார மாலையில் கொண்டு வந்துள்ளார். மாலையின் விசேஷமே மணி. மணியோடு ஒன்று இருப்பதாகும், சமீபத்தில் இருப்பதாகும். பாபா அறிமுகத்தோடு பரிவார அறிமுகமும் கிடைத்துள்ளது. யோகம் பரிவாரத்துடன் இருக்கக்கூடாது. பரிவார சமீபத்தில் இருக்க வேண்டும். பாபா மட்டும் பிடிக்கிறது என்பவர் பரிவாரத்தில் இருக்க முடியாது. பரிவாரமும் பிடிக்க வேண்டும். கேர்ஃபுல், கிளீன் ஆக இருக்க வேண்டும்.